அம்மா இப்ப என்னாச்சு? ஒண்ணும் இல்லையே. ஒண்ணுமே இல்லையா? உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன். இத பாரு, உனக்கா இப்ப நான் 2 படி இறங்கி வர்றேன். மகன் இந்த வீட்டுக்கு வர்றத பத்தி எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை கிடையாது. நிஜமாவா? ஆமா. ரெண்டு படி கீழே இறங்கி வரேன்னு சொன்னீங்க. உங்க பெருந்தன்மையினால 4 படி மேல போயிட்டீங்க. நீ 2 நாளா என்கிட்ட முகம் கொடுத்து பேசல. நான் எதை வேணாலும் தாங்கிக்க முடியும். அந்த குடும்பை மட்டும் என்னால தாங்க முடியாது. ஐயோ, என்னங்க இது? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்க கண்ல இருந்து கண்ணீர் வரவே கூடாது. இந்த கண்ணில இருந்து கண்ணீர் வந்தா அது உனக்காக மட்டும்தான் வரும். கடவுள் நமக்கு நல்ல குழந்தைகளை தான் கொடுத்திருக்காரு. விதிதான் அவனை பிரிச்சிடுச்சு. நீங்க போய் அவனை கூப்பிட வேண்டாம். எனக்காக என் கணவர் தன் கௌரவத்தை விட்டு கீழே இறங்கறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். நான் போய் கூட்டி வரட்டுமா? வேணாம், நீ போக கூடாது. நீ போனா என்ன, நான் போனா என்ன? அப்படின்னா பொன்னம்பல் அண்ணாவை அனுப்பட்டுமா? ஓகே. வாங்க மாமா அவர்களே, வாங்க. மருமாவ புள்ள, நானும் உங்களை வாங்கன்னு சொல்லத்தான் வந்திருக்கிறேன். செல்லம், பொட்டி படுக்கையெல்லாம் மூட்டை கட்டு, வேன்ல ஏத்தணும், உடனே புறப்பட்டாகணும். எங்க உங்க அப்பா வீட்டுக்கிட்ட கூட்டிட்டு வர சொன்னாரு. கூட்டிட்டு தானே வர சொன்னாரு, அவர் வந்து கூப்பிடலையே. ஏன்டா அப்பாவும் பிள்ளையும் மாறி மாறி இந்த வயசுல என்ன இப்படி ஃபுட்பால் ஆடுறீங்க? மாமா, அப்பா உங்களை அனுப்பிச்சுதான் எங்களை கூப்பிட்டுருக்காரு. ஆனா எங்க லேபர் ஆபீசர் நேரம் வந்து எங்க 2 பேரும் விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. நான் இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கேன். நீ சொல்லிட்ட, நான் எப்படி உங்க அப்பாட்ட போய் சொல்றது? கண்ணனுக்கு ஒரு இடத்துல 12 மணிக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொல்லுங்க. டைம் கீப் அப் பண்றது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கூப்பிட்டேன்னு சொன்னியா? இந்த லேபர் ஆபீசர் பத்மாவதி இருக்காங்களே, பத்மாவதி, அவங்களும் இவங்களும் இப்ப ரொம்ப க்ளோஸ். சொந்த மாதிரி. அவங்க வீட்டுக்கு தான் சாப்பிட போயிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு இவங்க ஏன் போறாங்க? உங்க இஷ்டத்துக்கு நீங்க நடக்கிறீங்க, அவன் இஷ்டத்துக்கு அவன் நடக்கிறான். அவன் தானே அப்படி நடக்கிறான், என்ன முறைக்கிறீங்களே? அண்ணே, ஏதோ கண்ணனுடைய கெட்ட நேரம் வீட்டை விட்டு போயிட்டான். நல்ல நேரம் வரும்போது நிச்சயமா திரும்பி வந்துருவான். தொழிலாளர் சார்பாக நீங்க கொடுத்த கோரிக்கைகளையும் முதலாளி தரப்புல சொல்லப்பட்ட பிரச்சனைகளையும் அனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இப்ப நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது உங்க எம்டிஏ தான். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ஐ எம் குமார். ராஜசேகர் டீ ஃபேக்டரி சம்பந்தமா பேச வந்திருக்கேன். ஓ, ப்ளீஸ் டேக் யூ சீட். தேங்க் யூ. மிஸ்டர் குமார், இது நிரந்தரமா தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. தொழிலாளர்களையும் எம்டியையும் ஒன்னா வச்சு பேசணும்னு நான் ஆசைப்படுறேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்க எம்டி வர சொல்றீங்களா? எம்டி தான் வந்திருக்காரு. ராஜசேகர் டீ ஃபேக்டரிக்கு இன்னையில இருந்து நான் தான் எம்டி. ப்ளீஸ் இந்த பாருங்க, உங்களுடைய கோரிக்கைகளை என்னால முடிஞ்ச அளவுக்கு நிறைவேற்றுறேன். தலைவர் பத்திரி, பாட்டாளி வர்க்கத்தின் ஒரே தலைவர் பத்திரி, பாட்டாளி வர்க்கத்தின் ஒரே தலைவர் பத்திரி, பாட்டாளி வர்க்கத்தின் ஒரே தலைவர் பத்திரி. நீதானே பக்கிரி? நான் பக்கிரி இல்லைங்க. என்ன தலைவரை போய் சொல்றீங்க? இவ்வளவு நாளா இவர்தான் தலைவர் பக்கிரி தலைவர் பக்கிரின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இவர் என்ன சார் தப்புனாரு? 1 2 கொடைக்கானல் டீ எஸ்டேட்ல 3 லட்சம் ரூபாய் தேலையை திருடினாரு. ஏற்காடு காஃபி ஃபேக்டரியில 2 லட்சம் ரூபாய் கையாடல் பண்ணாரு. அப்புறம் ஊட்டிக்கு வந்து வேலையை காட்டினாரு. இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டாரு. போமேன் ஆஸ்கல். உண்மையான தலைவனை நம்புங்கயா. வண்டிடு. தலைவரே இப்படி பண்ணிட்டாருங்களே. காரல் மார்க்ஸ், லெனின் இவங்கள மாதிரி பெரியவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னா என்ன நினைப்பாங்க? அதானே. நீங்க ஏன் ராஜினாமா பண்ணணும்? மாப்பிள, அப்பா அந்த சீட்ல இருந்தப்போ நான் லேபரா இருந்தாலும் அதுல ஒரு சுகம் இருந்துச்சு. ஆனா இப்போ மாப்பிள்ள எம்டியா இருக்கும்போது மச்சான் வேலை பார்க்கறது அவ்வளவு மரியாதையா இருக்குமா? எனக்கு இல்ல, உங்களுக்கு.
ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கோ? ஓகே, ராஜினாமா பண்ணிட்டீங்கிறதுக்காக வராம இருக்காதீங்க, அடிக்கடி வந்து போங்க. நானே சொல்லணும்னு நினைச்சேன். அப்பாக்கு என்ன புரியாட்டாலும் ஃபேக்டரிக்குள்ள என்ன பார்த்தா கொஞ்சம் பயம். இப்ப நானும் இல்ல, அப்பாவும் இல்ல. ஃபேக்டரி நல்லா கவனிச்சிங்க. ஃபேக்டரி மட்டும் கவனிச்சுக்காதீங்க, வீட்டுல தங்கச்சிக்குது, அதையும் கவனிங்க. இந்த லேபர் ஆபீசர் பத்மாவதி இருக்காங்களே, அவங்களும் இவங்களும் இப்ப ரொம்ப க்ளோஸ், சொந்த மாதிரி. தானா, நான் ஒரு கதை சொல்லட்டுமா? கதையா? பரவாயில்லையே, இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்கீங்க போல இருக்கே. உங்க கதையை உட்கார்ந்து கேட்க எனக்கு நேரம் இல்ல. நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், நீங்க கதையை சொல்லிக்கிட்டே இருங்க. நான் சொல்ல போறது பழைய கதை தானோ. பழைய கதை தான் நல்லா இருக்கும், சொல்லுங்க. சொல்றேன், ஆனா கதை சொல்லி முடிஞ்ச உடனே உன்னை ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீ பதில் சொல்லணும். சொல்றேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன். ஃப்ரெண்டு கிண்டெல்லாம் வேண்டாம், பேரை சொல்லுங்க. பேரு குப்புசாமி. குப்புசாமி அவன் காலேஜ் படிக்கும் போது ஒரு பொண்ணை காதலிச்சான். அந்த பொண்ணு பேரை சொல்லுங்க. பொண்ணு பேரு வரலட்சுமி. காலேஜ் நல்ல காதல் தானே, மேல சொல்லுங்க. இது அந்த மாதிரி காதல் இல்ல. ஒருத்தர் காதலிச்சாங்க தவிர தொட்டுக்கிட்டது கிடையாது. காலேஜ் தவிர வேற எங்கேயும் சந்திச்சது கிடையாது. 2 பேரும் மனமாற விரும்பினாங்க. அவன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்தான். அத அவ மனப்பூர்வமா நம்பினான். இன்னும் நீங்க கதைக்கே வரலையே, கதைய சொல்லுங்க. கதைக்கு தான் வர்றேன். குப்புசாமி காலேஜ்ல இருந்து ஊருக்கு திரும்பினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது குப்புசாமியோட குருட்டு தங்கச்சிக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்குன்னு. அந்த கல்யாணம் நடக்கிறதா இருந்தா ஜாதக தோஷத்தால பல நாள் கல்யாணமாகாம இருக்கிற மாப்பிள்ளையுடைய தங்கச்சிய குப்புசாமி கட்டிக்கணுமா? பாவம் குப்புசாமி. குப்புசாமி பாவம் தான். வேற வழியே இல்லாம தன்னுடைய தங்கச்சிக்காக குப்புசாமி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, தங்கமானவா, மகாரிஷி மாதிரி இருப்பா. ஆனா தன்னுடைய காதலிக்கு கொடுத்த வாக்க குப்புசாமியால நிறைவேற்ற முடியாம போச்சே. கதை சொல்லி முடிச்சோன்னு கேள்வி கேட்பேன்னு சொன்னேன்ல, இப்ப சொல்லு, குப்புசாமி செஞ்சது தப்பா? இது எப்படி இங்க தப்புன்னு சொல்ல முடியும்? வரலட்சுமியே காதலிச்சாரு, ஆனா முறை தவறி நடக்கலையே. சொந்த அண்ணன் ஒரு தங்கச்சிக்காக இது கூட செய்யலைன்னா பாவம் அந்த குருட்டு பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்? குப்புசாமியை நீ மன்னிச்சிடுவே இல்ல? கண்டிப்பா மன்னிச்சிடுவேன். அப்படின்னா என்னையும் மன்னிச்சிடுமா? நான் தான் அந்த குப்புசாமி. என் தங்கை குருடி இல்ல, ஊமை, உங்க அண்ணி. குப்புசாமி நீங்க? அப்போ வரலட்சுமி யாரு? லேபர் ஆபீசர் பத்மாவதி. நீதான சொன்னேன் குப்புசாமி எந்த தப்பு செய்யல, அவரை மன்னிச்சிடலான்னு. அது கதைன்னு நினைச்சேன். இப்போ உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வெறுக்கிறியா? வெறுக்கிறதா? உங்களையா? என்ன பேசுறீங்க? நான் உங்களுக்கு மனைவி மட்டும் இல்ல, உங்களுடைய 3 குழந்தைகளுக்கு தாய். அந்த கதையை விடுங்க. இந்த இடத்துக்கு வந்தா நாம சந்தோஷமா இருக்கணும். நடந்ததெல்லாம் மறந்துடுங்க, நிம்மதியா இருங்க. என்னால நிம்மதியா இருக்க முடியலையே. பத்மாவதி மனசுல என்ன வச்சிருக்காங்கிறத புரிஞ்சுக்க முடியல. அவளை நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்காம போயிட்டேங்கிற காரணத்தை அவகிட்ட சொல்லவும் முடியல. என் பிள்ளைங்களுக்கு முன்னாலையும் மத்தவங்களுக்கு முன்னாலையும் நான் தலை நிமிர்ந்து நிக்கிறவன். நான் என் மகன் கண்ணனு தனியா போயிட்டோங்கிறது அவளுக்கு தெரிஞ்சு பழிவாங்கிற எண்ணத்தோட நடந்த உண்மைகளை எல்லாம் கண்ணகிட்ட சொல்லிட்டான்னா? மன்னிக்கணும், என்ன நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. கண்ண மேல எனக்கு அன்பு உண்டு, பாசம் உண்டு. நான் அம்மா ஆட்டாலும் ஒரு அம்மா மகன்கிட்ட எதை சொல்லக்கூடாது எதை சொல்லணும்னு